தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். பச்சரிசி, சர்க்கரை, முந்தி திராட்சை, ஏலக்காய் ஐட்டம், இது போக நெய் டப்பா, இதுமாதிரி அரசா பார்த்து ஒரு 5000 காசு கொடுத்தா நல்லா இருக்குங்க. எங்களுக்கு நாங்கள் அன்றாட வேலைக்கு போகிறவங்க, இதுமாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா, மண்பானையில சமைக்கிறது பொங்கலுக்கு. பொங்கலுக்கு இப்ப யாரும் அதிகம் மண்பானையிலலாம் சமைக்கிறதில்ல. மண்பானையில மண்பானை பரிசாக கொடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்க பணமா குடுத்துட்டா எங்களுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்ப்பு. கரும்பு கொண்டு வந்து போடுறாங்க. கரும்பு போட்டோம்னா சிலது காஞ்சி இருக்கு, சிலது நல்லா இருக்கு. கடைசியா முந்தினவங்களுக்கு நல்லா இருக்கு, பிந்தினவங்களுக்கு இது மாதிரி குச்சியா காஞ்சி போனதா இருக்கு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கட்டமாவும் ஆயிடுது. நாங்க தமிழர் திருநாள் கொண்டாடணும் அப்படின்னா, நீங்க உரிமை தொகை, ஊக்கத்தொகை மாதிரி மாசம் 1000 ரூபாய் தர மாதிரி 10,000 ரூபாய் நீங்க பொங்கலுக்கு தந்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து தமிழர்கள் நாங்க சிறப்பா கொண்டாடிருவோம். எங்களுக்கு எந்த பொருளும் தரமில்லாத பொருள் தர்றதுக்கு நீங்க தராமே இருந்துடலாம். பொங்கல் பரிசுன்னு அரிசி, பாசி பருப்பு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், கரும்பு, காசும் ஒரு ஒரு தடவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு பொங்கல் வைக்கிறாப்புல ஒரு சின்ன பானை மாதிரி தேய்சா மாதிரி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பானையெல்லாம் கூட உடஞ்சி போயிடும். தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து குளித்தலை பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம்.